வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணத்தில் இணைக்கக்கூடாத ராசிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். திருமணத்தில் எந்தெந்த ராசிகளை இணைஞ்சால் நல்லது, எந்த ராசிகள் இணையாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான். ஏன்னா நம்ம திருமண பொருத்தத்திலேயே பார்ப்போம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் அப்படிங்கிற விஷயங்களும் ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மோஸ்ட்லி ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கட்ட பொருத்தத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு மேட்ச் ஆனாலே லைஃப் அப்படி கொண்டு போயிடலாம். பட் என்னன்னா அந்த விஷயங்கள் இப்போ இணையக்கூடாத ராசிகள், ராசி அதிபதிகள் உங்களுக்கு பகை கிரகமாக இருந்து அதோட தசா புத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக பிரிவுகள் வரைக்கும் கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் எப்பவுமே இந்த ராசிக்கு ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இணைந்தால் நல்லது, இணையாமல் இருக்கிறது ஒரு சில ராசிகள் இருப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது உங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ராசிங்கிறது என்னென்னா சந்திரன் இருக்கும் இடம் தான் ராசி. சந்திரன்கிறது மனம். ஸோ ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க மனசு இணையும் போது, இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குவாலிஃபை நமக்கு பிடிக்கும், அது உணர்றது மனம்தான். ஸோ அந்த மனசு ஒரு மனதாக இருக்கணும், அதுக்காக தான் ராசி பொறுத்துட்டே பார்க்குறோம். ஸோ அந்த கான்செப்ட் எடுக்கிறப்போ திருமணத்துக்கு இணைக்கக்கூடாத ராசிகள் அப்படின்னு பார்த்தப்போனா ஒரு ஏவரேஜாக நம்ம அடுத்தடுத்த லைன்லேயே பார்க்கலாம். எப்படின்னா ஈவனாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மேசம் எடுத்துக்கிறோம். மேச ராசிக்கு எந்த ராசி இணைக்கக்கூடாது? சஸ்தாங்க ராசியை இருக்கக்கூடிய விஷயங்கள் இணைக்கக்கூடாது. சஸ்தாங்கன்னா 6, 8 வரக்கூடிய ராசிகள் அது இணைக்கக்கூடாது. இது காமனான ரூல் தான். ஸோ அப்போ ஒரு சில பேர் இந்த 6, 8 ராசிகள் இணைந்தாலும் கூட நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அதோட ராசியோட அந்த இணைந்த ராசிகளோட தசாபுத்தி வராமல் இருக்கலாம், இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகளாக இருக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் அவங்கவுங்களோட 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு, செவ்வாயோ இல்லை கலத்திரக்கார கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் ராசியில் சம்மந்தப்பட்டு பொருந்தியோ இல்லை கூட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சண்டை சச்சரவுகளோடு போனாலும் கூட பிரிவுகள் வரைக்கும் போகாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இன்னாருக்கு இன்னார் தாங்கிறது கடவுள் படைக்கப்பட்ட விஷயங்கள் தான். இவங்க தாங்கிறது முன்னக்கூட்டியே நமக்கு எழுதப்பட்டவை இருக்கும் பட்சத்தில் நம்ம என்னதான் இந்த ராசிகள் ராசி சேர்த்தக்கூடாது சொன்னாலும் கூட ஒரு சில பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் பரவாயில்ல சேர்த்துங்கன்னு சொல்லி போட்டு சேர்த்திடுவாங்க. அதுக்கப்புறம் அது பிரச்சனையாக இதனால் பிரச்சனை வராது, மற்ற விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கும். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் பார்க்குறப்ப நமக்கு அப்படிங்கிற விஷயந்தாவே தவிர இந்த ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்குண்டான தசாபுத்தி நடக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கலத்திரக்கார கிரகம் இவங்க ஜாதகத்திலும் 6, 8 வர்றது, லக்னங்கள் 6, 8 வர்றது, இதெல்லாம் பார்த்து தான் முடிவுகள் வரும். பட் இது ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் மேக்ஸிமம் ஒரு 60% இதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இது பொதுவான விதியாக பார்க்கப்படுது. அப்போ அப்படி பார்க்கும்போது மேசத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மேச ராசிக்கு 6 என்ன ராசி? கன்னி வருது. கன்னி, விருச்சிகம். ஸோ ராசியாதிபதி ஒரே ராசியாதிபதியாக இருந்தாலும் கூட 8 வரனால மேசம், விருச்சிகம், கன்னி 6. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த ராசிகளும் உங்களுக்கு 6, 8 வருது. அதையும் தாண்டி ராசி அதிபதிகள் பார்க்க போனீங்கன்னா செவ்வாய், புதன் பகை கிரகங்கள். ஸோ இவங்கக்கிட்ட இந்த மாதிரி ராசி அதிபதிகள் இந்த ராசி அதிபதிகள் சேர்த்தும் போது கண்டிப்பாக இவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பரஸ்பரமான ஒரு ஈடுபாடு இருக்காது. பிடிச்சது பிடிக்காதது இந்த மாதிரி புரிதல் தன்மைங்கிறது இவங்கக்கிட்ட ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இது பெரிய மைனஸாக தான் இருக்குது. திருமண பொருத்தத்திலும் சரி, திருமண வாழ்க்கையில் ஒரு புரிதல் தன்மை இல்லாமல் போகிறதுக்கு மேக்சிமம் புரிதல் தன்மை தான் வேணும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் பார்த்துக்கலாங்கிற ஒரு அனுசரிப்பும் வேணும். அதே மாதிரி ரெண்டு பேட்டுக்குள்ளேயும் ஒரு அந்நியோன்யம் வேணும். ஸோ இந்த விஷயத்துக்கு செவ்வாய், புதன் பகை கிரகம் ஒரு வகையில். நெக்ஸ்ட்டு 6, 8 ராசியாக வரதுனால கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. இது ஒரு கான்செப்ட். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டு பேர்த்துக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே பார்க்க வேண்டிய அமைப்பு தான் இது. ஓகேங்களா? ஸோ ரிஷபத்துக்கு எல்லா ராசிக்கும் 6, 8 வர்றது நீங்கள் சேர்த்தக்கூடாது. அவ்வளோ சிம்பிள் மேட்ரு. இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் சேர்த்தக்கூடாதுன்னா உங்களுக்கு 12வது இடமாக வரக்கூடிய, அதாவது ரிஷபத்துக்கு 12ல் மேசம்,
மேசம் இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் சேர்த்தக்கூடாது. ரிஷபத்துக்கு அடுத்தது வந்து மிதுனம் வருதுன்னா அது சேர்த்திக்கலாம். ஏன்னா உங்கள் பெண்ணோட ராசியிலேருந்து 2வது ராசி சேர்த்திக்கலாம். ஆனால் 12வது ராசிங்கிறது வந்து ஆண் பெண்ணுக்கு வரும் பட்சத்தில் வந்து 12 வரும்போது அவங்களால வந்து நிறைய விஷயங்கள் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குமே தவிர அந்தளவுக்கு ஒரு என்ன சேமிப்புங்கிற விஷயங்கள் அந்த இடத்துல குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2வது ராசிங்கிறப்ப வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. இன்னொன்று வந்து ரிஷபத்துக்கு 2வது ராசி புதன் தான் வருவார். சுக்கிரனும் புதனும் நட்பு கிரகங்கள். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்குறப்போ நல்லாவே இருக்கும். அப்போ அதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு 6 8 ரிஷபத்துக்கு சுக்கிரன் துலாமே சேர்த்தக்கூடாது. ஒரே இதாக வரும். 6 கண் சம்மந்தப்பட்டது வரும். அதுக்கடுத்தது வந்து என்ன வரும்? தனுசு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா பகை கிரகம் வந்துச்சு பார்த்தீங்களா? சுக்கிரனும் குருவும் பகை கிரகம். ஸோ இந்த கான்செப்டையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து புதன். இதுக்கு வந்து புதன் சனி ஒரு வகையில் நட்பு கிரகங்கள் சொல்லப்பட்டாலும் கூட சஸ்தாங்கமாக இருக்கிறனால வந்து அந்த புதனுக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து மகரம், இந்த ஒரு கான்செப்ட் அதுவும் வந்து சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே குரு பகவானும் வருவார், தனுசு வருவார். பாதகாதிபதி ஒரு வகையில் இருந்தாலும் கூட புதன் குரு ஒரு பக்கம் வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பாதகாதிபதியாக வரனால வந்து மோஸ்ட்லி தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து 8ஆம் இடம் வருது, 6ஆம் இடம் இதுக்கு 6ங்கிறது வந்து செவ்வாய், இதுலேயும் விருச்சிகம் வந்துருச்சு. ஸோ புதன் அதாவது மிதுனம் விருச்சிகம் இது வந்து உங்களுக்கு மைனஸாக இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்பு கிரகத்தை விட பகை கிரகங்களோட தான் 6 8 வரும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே புரிகிற மாதிரியே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்தை விட கும்பத்தை சேர்த்தக்கூடாது. ஸோ சனீஸ்வர பகவான் தான் வருவார். பட் பொதுவாகவே சந்திரன் சனி சேர்ந்தாலே கடகத்தில் வந்து மகரம் கும்பம் இது சேர்த்தும் போது என்னென்னா மகரம் கூட உங்களுக்கு வந்து ஒரு வகையில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள், அதனால் சங்கடங்கள் பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே வருமே தவிர பெரிய பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. சனி சந்திரன் சேர்ந்தாலே என்னென்னா புணர்ப்பு, அது ஒரு வகையில் 2 பேருமே ரெண்டு ஒரு ராசியும் வந்து சந்திரன் சனி புணர்ப்பு இருக்கும்போது எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது சுபகாரியங்களும் செய்யும்போது ஒரு தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வந்து நம்ம வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மகரம் கும்பம் சேர்த்த வேண்டாம், அது ஒரு வகையில் வந்து சொல்கிறோம். இன்னொரு வகை ஏன் அப்படின்னா சந்திரன் சனிங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயத்த சங்கடத்தை கொடுக்கும். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு 2 பேருக்கு பிரச்சனை வரும். பெரிய பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரியாது, சின்ன பிரச்சனையும் பெருசாக பேசுவாங்க. இந்த கடகராசிக்காரங்களும் சரி மகரமும் சரி. கும்பம் வந்து 8வது ராசியாக வரனால சேர்த்தக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்மத்துக்கு வந்து ஆல்ரெடி சனியும் சூரியனும் பகை தான். ஓகேங்களா? ஸோ ஈகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறனால வந்து மோஸ்ட்லி வந்து சனி மறைந்து இருந்தால் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இந்த ராசி மோஸ்ட்லி வரக்கூடாது. அப்படி ராசி வருது மற்ற எல்லா பொருத்தமும் நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ கும்பராசி வந்து மோஸ்ட்லி சேர்த்தக்கூடாது. பட் எல்லா விஷயங்களும் சூப்பராக இருக்குது, பட் இது ஒன்று மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த சனி மறைஞ்சிருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த சனி வந்து ஏதாவது வகையில் லக்னாதிபதியோட தொடர்போ இல்லை லக்னத்தை பார்த்தாவோ கண்டிப்பாக அந்த ஈகோங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதை மட்டும் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தா அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசை அந்த ராசிக்கு வந்து ராசி சரியில்லைன்னு சொன்னாலும் அந்த ராசியோட அதிபதி வந்து லக்னாதிபதியோட இணையாமல் இருந்தாலே ஓகே, அது ஒரு வகையில் வந்து நல்லது. நான் சொன்ன மாதிரி இப்போ மேசம்னா நமக்கு கன்னி ஆகாதுன்னா செவ்வாய் கூட புதன் இணையாமல் இருக்கணும், இணையாமல் இருந்தால் நல்லது. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கன்னி. ஸோ கன்னி வந்து பார்க்குறப்ப வந்து கன்னிக்கும் பார்த்திங்கன்னா கும்பம் அந்த விஷயத்தையும் நமக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மேசம், அதுவும் வந்து ஒத்து வராது. ஸோ ஆல்ரெடி செவ்வாய் புதன் பகை கிரகம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 6 8 காம்பினேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி அதிபதிகளோட பகை கிரகமும் வந்துடுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துலாத்துக்கு வந்து மேசம் ஓகே, ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் எப்பவுமே நட்பாக இருக்குது. அது தாம்பத்திய விஷயமும் சரி நல்ல ஒரு இணக்கமான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குன்னு எடுத்துக்கலாம். விட்டு கொடுக்க போகிறது எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் சுக்கிரனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, பட் அதுக்கு வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதனால் வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையினாலே வந்து பெண்கள் விஷயத்தில் வந்து வேறு மாதிரி வந்து விஷயங்கள் சொல்கிறாங்க, அது வந்து ஏற்புடையதாக இல்லை. நிறையா அதுக்கு விதிவிலக்குகள் இருக்குனால வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை.
செவ்வாய் சுக்கிரன் வந்து ஒரு வகையில் கடத்தரக்கார கிரகங்கள். அப்படிங்கிறப்ப வந்து அந்த மாதிரி சேரும்போது இன்னும் நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேசம், அதே மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டு விருச்சிகத்துக்கு மிதனம். ஸோ இதுவும் வந்து சேர்த்தக்கூடாது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து தனுசு ராசி. தனுசுக்கு வந்து எப்பவுமே வந்து நல்ல கிரகங்கள், நட்பு கிரகங்கள் சொல்கிற, அதாவது வந்து சுக்கிரன் வந்து பகை கிரகமாக வந்துடும். ஸோ அதனால் வந்து ரிஷபத்தை சேர்த்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சுக்கிரனுக்கு வந்து பகை கிரகம் இன்னொன்று சூரியனும் வரும். அப்படிங்கிறப்ப வந்து சிம்மத்தையும் சேர்த்தக்கூடாது. துலா ராசிக்கு சிம்ம ராசியும் சேர்த்தக்கூடாது. அந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு வந்து சுக்கிரன் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ரெண்டுமே குரு சுக்கிரனும் பகை கிரகங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சஷ்டாம்சமாகவும் வரும் ரிஷபராசி. ஓகேங்களா? அதுவும் பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் கும்பம். ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பத்துக்கு கடகமும் சிம்மமும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து சனி கூட வந்து செவ்வாய், மேசத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது வந்து மகரம் கும்பத்துக்கு வந்து மேசமும் சரி விருச்சிகமும் சரி. ஏன்னா சனி செவ்வாய் பகை கிரகமாக இருக்கிறனால வந்து அந்தளவுக்கு வந்து இவங்களால வந்து எந்த விஷயத்தையும் லைஃப்பில் வந்து கொஞ்சம் புரிதல் தன்மையோடு கொண்டு போகிறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு வந்து புதன் வந்து பாதகாதிபதி ஒரு வகையில் இருந்தாலும் கூட மற்ற விஷயத்தில் வந்து அது திரிகோண கேந்திரத்தில் வந்து இருக்குது அப்படின்னா நல்ல விஷயம்தான். பட் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கனால வந்து நம்ம வந்து மீனத்துக்கு வந்து கன்னி வந்து ஓகேரா, அது வந்து நம்ம இது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? பாதகாதிபதியாக வரனால சில சோதனைகளை கொடுத்து அதோட தசைகள் வந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே அந்த மீனத்துக்கு வந்து ரிஷபமும் அதே மாதிரி வந்து துலாமும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏன்னா குரு சுக்கிரன் வருது. அப்போது இதெல்லாம் வந்து பொதுவான விதிகள். இது வந்து யூஸ்வலாகவே ஓரளவுக்கு ஜாதக பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு வரும். பட் இது எதனால் சேர்த்தக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும் அல்லவா? அப்போ எதனால் சேர்த்தக்கூடாதுன்னா பகை கிரகங்களாக வரும் பட்சத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை கொடுக்காது. ஆல்ரெடி வந்து நெகட்டிவான தசாபுத்தி நடக்கும்போது இவன் நேச்சுரலாகவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒத்து வராமல் இருக்கும் பட்சத்தில் நெகட்டிவான தசாபுத்தியும் அமையும் போது கண்டிப்பாக வந்து பிரிவுகளை கொண்டு போய் கொடுக்குது. அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நடக்கப்படுறதுனால தான் வந்து இதை வந்து தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு சுக்கிரன் புதன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், சுக்கிரன் செவ்வாய், சந்திரன் செவ்வாய், இந்த மாதிரி வந்து இணக்கங்கள் இணைப்பட ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இணைக்கும் போது வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு அந்யோன்யம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ஹை லெவலில் இருப்பாங்க. பேசுகிறது சரி, டேலண்ட்டு சரி, எல்லாமே அது அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லபடியாக கொண்டு போகும். ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்ட்டாக இருந்தாங்கன்னா அங்கே வந்து அறிவு அதிகமாக பேசும், மனசு வந்து பேசாது. அப்போ அறிவு அதிகமாக பேசிச்சுன்னா அங்கே என்ன நடக்கும்னா பணங்கிற விஷயம் மட்டும் தான் அங்கே பேசும். அப்போ மனசுங்கிறது வந்து புரிதல் தன்மை, விட்டு கொடுக்குறது இது எல்லாமே அங்கே வந்து கிடைக்காது, ஈகோ அதிகமாகிடும். அதுக்கு தான் வந்து ஒரு ராசி வந்து ஒரு ரெண்டுமே வந்து இணைக்கிற ராசிகள் வந்து நட்பாக இருக்கணும். இது ஒருத்தர் ஹையாக இருப்பாங்க, ஒருத்தர் லோவாக இருக்கிறது வந்து வாழ்க்கைக்கு முக்கியம் தான், நல்ல விஷயந்தான் அப்படி இருந்துக்கிறது. அது தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு லக்னாதிபதி நல்லா இருக்குது அப்படின்னா ஏழாம் அதிபதியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பரஸ்பரமான அன்பு எப்போவுமே இருக்குன்னு சொல்லலாம். இல்லை ஒரு லக்னாதிபதி நல்லா இருந்து ஏழாம் அதிபதி வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யம் குறைவாக தான் இருக்கும். இது வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மெயினாக மைண்ட் செட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இல்லை ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னாதிபதி வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் சரண் அடைஞ்சிருங்க. ஏன்னா ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்கள் மனைவியோ இல்லை கணவரோ அது வரும், வாழ்க்கை துணையோ அவங்க தான் வருவாங்க. பட்சத்தில் நீங்கள் ஆண் ஜாதகம் வந்து லக்னாதிபதி வீக்காக இருக்குன்னா ஏழாம் அதிபதி பெண் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வழி நடத்திட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பகை கிரகங்கள் சொல்லக்கூடிய நார்மலாகவே வரும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்களே, சிம்ம லக்னத்தில் சூரியன் நீசமாயிட்டார், சனி ஏழாம் இடத்துல திக்பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரும். ஏன்னா சூரியனு தன்னோட நம்ம நீசமாக இருக்கிறத ஒத்துக்காது. ஏன்னா கம்பல்சரி அவங்களுக்குன்னு ஒரு சூரியனாலே வந்து ஒரு பிரகாசம்,
ராஜா மாதிரி. ஸோ தன்னை வந்து தன்னோட குறையை ஏற்றுக்காது, தன்னை குறைச்சி பேச பிடிக்காது. அப்போது அந்த சூரியன் வந்து சிம்ம லக்னக்காரங்க வந்து சிம்ம லக்னமும் சிம்ம ராசி, பட் லக்னம் மெயின். அதுக்கு ஆப்போசிட் 7 திக்பலமாக இருக்கனால சனி தான் ஆட்சி பெற்று பயங்கரமாக திக்பலமாக இருக்கனால ரொம்ப அதிபலமாக இருக்கிறாரு. ஸோ அவங்களோட விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்கணுங்கிறது அவங்க நினைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களோட தலையீடுகள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். அவங்க தான் நிர்வாக திறமையை எடுத்து நடத்தணும்னு நினைப்பாங்க. அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த 7 திக்பலம் பெற்ற சனி பகவான் அவங்க அவராகி மனைவின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பலமாக இருக்கும். ஆனால் இதே வந்து சூரியன் வந்து நீசமாக இருக்கிறனால வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பிரச்சனைகள் வரும், ஈகோ வரும். அப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் நட்பு கிரகமாக எடுத்துக்கங்களே. இப்போ உதாரணத்துக்கு வந்து சுக்கரன் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே. இல்லை சுக்கரன் புதன் இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கண்டிப்பாக வந்து சுக்கரன் வந்து உச்சமாக இருக்குது, இல்லை புதன் நீசமாக இருக்குது, இல்லை புதன் உச்சமாக இருக்குது, சுக்கரன் நீசமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். இவங்களுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிரச்சனை பெருசாக வராது. ஏன்னா 2 கிரகமே வந்து ஜாலியாக இருக்கிற கிரகம். 2மே ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக பேசணும். அதில் ஒருத்தர் வந்து அதிகப்படியான பொறுப்பு எடுத்துகிட்டு இவங்க நல்லதுன்னு நினைப்பாங்க. நமக்கு பிரச்சனை குறைஞ்சிது, அவள் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்ட்டு இவங்க நினைப்பாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஈகோ வராது. ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் வந்து எது பலம் எது பலவீனங்கிற பார்த்து முடிவு பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து உங்கள் லக்னத்தில் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சப்தமாக பார்வையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே வந்து பகை கிரகமாக இல்லாமல் இருந்தால் ஓகேங்களா? சனி சூரியன் இந்த மாதிரி. அது இல்லாமல் வந்து 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சாராவாங்க, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சாராவானா கூட ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போவாங்க, பிரச்சனைகள் பெருசு பண்ணாமல் போவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கும், இல்லை 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கும், இல்லை 7ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்கும், இல்லை லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருக்கும். இதெல்லாம் வந்து சூப்பரான அமைப்பு. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரிவுகள் வந்த தசைகள் வந்தாலும் கூட ஒரு நேரம் பிரிஞ்சாலும் கூட ஒரு நேரம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவான விதிகளை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.